ட்ரம்பின் உடல்நிலை மோசமடைகிறதா? ஸ்கொட்லாந்தில் அவரது நடவடிக்கைகளில் மர்மம். 1000 கிலோமீட்டர் தூரத்தை அடையும் சீன ஹைப்பர்சோனிக் ஏவுகணை. இந்தியா உட்பட பல நாடுகளுக்கு எச்சரிக்கை. வெறும் 50 ஆயுதங்களில் சண்டையை நிறுத்த முடிவெடுத்த பாகிஸ்தான். அணுமின் நிலையத்தில் பறந்த ட்ரோன்கள். ஜப்பானில் பீதியை ஏற்படுத்தியுள்ள சம்பவம். காசாவில் பட்டினியால் வாடும் குழந்தைகள். பயங்கரமான கோலம். உளவு அதிகாரிகளுக்கு இஸ்லாமிய படிப்பை கட்டாயமாக்கிய இஸ்ரேல். ஜனாதிபதி ட்ரம்பின் மர்மமான காயங்கள் தொடர்பில் வெள்ளை மாளிகை விளக்கமளித்த சில வாரங்களில் ஸ்கொட்லாந்தில் மீண்டும் அதே காயங்களை மூடிமறைத்த நிலையில் அவர் காணப்பட்டுள்ளார். ஜனாதிபதி ட்ரம்பின் கையில் காணப்படும் மர்மமான சிராய்ப்பு தொடர்பில் பிப்ரவரி மாதமே தகவல் வெளியானது. அத்துடன் இந்த மாத தொடக்கத்தில் அந்த சிராய்ப்பு தொடர்பில் வெள்ளை மாளிகை விளக்கமளித்திருந்தது. அதில் அடிக்கடி கைகுலுக்கல் மற்றும் ஆஸ்பிரின் பயன்பாடு காரணமாக ஏற்படும் லேசான மென்மையான திசியெரிச்சல் என்றே கூறப்பட்டது. அது மட்டுமின்றி அதிகமான ஆஸ்பிரின் பயன்பாடு காரணமாக அதன் பக்க விளைவு என்றும் விளக்கமளிக்கப்பட்டது. இந்த நிலையில் கடந்த சில நாட்களாக ஜனாதிபதி ட்ரம்ப் ஸ்கொட்லாந்தில் தங்கி வருகிறார். அத்துடன் பிரித்தானியா பிரதமர் ஸ்டார்மர் உட்பட முதன்மையான பல தலைவர்களையும் சந்தித்து வருகிறார். இந்த சந்திப்புகளின் போது அவரது கையில் காணப்படும் சிராய்ப்புகளை அவர் வண்ணப்பூச்சிகளால் மூடி மறைத்து வருகிறார் என்பதே குறிப்பிடத்தக்கது. இந்த மாத தொடக்கத்தில் கால்வீக்கம் காரணமாக மருத்துவ சோதனைக்கு ட்ரம்ப் உட்படுத்தப்பட்டுள்ளார். இதில் அவருக்கு நாள்பட்ட சிறை பற்றாக்குறை இருப்பது உறுதி செய்யப்பட்டது. அந்த கால்வீக்கம் கடந்த மாதம் முழுவதும் காணப்பட்ட நிலையில் அவரது உடல்நிலை தொடர்பில் கவலை எழுந்தது. தற்போது கைகளில் சிராய்ப்புடன் ட்ரம்ப் காணப்படுவது அவரது உடல்நிலை குறித்த புதிய சந்தேகங்களை ஏற்படுத்தியுள்ளது. இருப்பினும் 78 வயதான ட்ரம்ப் முழு ஆரோக்கியத்துடன் இருப்பதாகவே வெள்ளை மாளிகை அதிகாரிகள் தெரிவித்து வருகின்றனர். சீனா சமீபத்தில் 1000 கிலோமீட்டர் தூரத்தை கடக்கக்கூடிய ஹைப்பர்சோனிக் ஏவுகணை ஒன்றை சோதனை செய்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. அதாவது ஒளிவேகத்தை காட்டிலும் 5 மடங்கு வேகமாக செல்லும் திறன் கொண்டது. இந்த ஏவுகணை எதிரி விமானங்களை ரேடர் சிக்னல் வரும் முன்பே தாக்கும் திறன் கொண்டதாக கூறப்படுகிறது. இந்த வகை ஏவுகணைகள் உலகளவில் பியோண்ட் விஷுவல் ரேஞ்ச் வகையைச் சேர்ந்தவை. இது எதிர்கால விமான போர் தந்திரங்களில் மிக முக்கிய பங்கு வகிக்கின்றன. தற்போது உலகிலுள்ள நீளத்தூர மிசைல்களில் அமெரிக்கா மற்றும் ரஷ்யா ஆகியவை 350 தொடக்கம் 400 கிலோமீட்டர் வரை மட்டுமே செல்லக்கூடியவை. இந்த புதிய சீன மிசைல் செயல்பாட்டுக்கு வந்தால் இந்தியா, ஜப்பான், தைவான் மற்றும் அமெரிக்கா போன்ற நாடுகள் தங்கள் பாதுகாப்பு தந்திரங்களை மீளாய்வு செய்ய வேண்டியிருக்கும். குறிப்பாக இந்தியா தற்போது அஸ்ட்ரா MK1, MK2, MK3 ஆகியவற்றில் முன்னேறி வருகிறதாலும் இந்த அட்டகாசமான வளர்ச்சி இந்தியா மீது அழுத்தம் ஏற்படும். இந்த வகை ஏவுகணை எதிரி விமானங்களை கூடுதல் பாதுகாப்புடன் இருந்தாலும் மிகவும் தூரத்திலிருந்தே அழிக்கும் திறன் கொண்டது. இதன் தாக்கம் எதிர்கால விமான போர்களில் தீர்மானிக்கும் சக்தியாக இருக்கக்கூடும். வெறும் 50 ஆயுதங்களிலேயே சண்டையை நிறுத்த பாகிஸ்தான் முடிவெடுத்ததாக இந்திய விமானப்படை துணை தளபதி தகவல் தெரிவித்துள்ளார். இந்திய தலைநகரான டெல்லியில் நேற்று ஏரோபேஸ் பவர் என்ற தலைப்பிலான கருத்தரங்கு நடைபெற்றது. இதில் முப்படை தளபதி ஜெனரல் அனில் சவுகான், இந்திய விமானப்படை துணை தளபதி நம்தேஸ்வர் திவாரி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அப்போது முப்படை தளபதி ஜெனரல் அனில் சவுகான் பேசுகையில், ஆபரேஷன் சிந்தூர் இன்னும் தொடர்கிறது. இதனால் நாம் வருடம் முழுவதுமாக போர் நிலையில் தயாராக இருக்க வேண்டும் என்றார். மேலும் இந்திய விமானப்படை துணை தளபதி நம்தேஸ்வர் திவாரி பேசுகையில், ஆபரேஷன் சிந்தூரில் நாம் செய்ததை விட சிறந்த எடுத்துக்காட்டு வேறு எதுவும் இருக்க முடியாது. அதாவது நாம் வான்வழி தாக்குதலுக்காக வெறும் 50 ஆயுதங்களை மட்டுமே பயன்படுத்தினோம். அதுவே நம் எதிரி நாட்டை சண்டையை நிறுத்த பேச்சுவார்த்தைக்கு கொண்டு வந்தது. இது குறித்து அறிஞர்கள் ஆய்வு செய்ய வேண்டும் என்றார். ஜப்பான் அணுமின் நிலையத்தில் அடையாளம் தெரியாத 3 ட்ரோன்கள் பறந்த சம்பவம் பீதியை ஏற்படுத்தியுள்ளது. ஜப்பானின் தென்கிழக்கு பகுதியில் உள்ள தென்காய் அணுமின் நிலையத்தில் கடந்த சனிக்கிழமை இரவு 3 ட்ரோன்கள் பறந்தது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. இந்த தகவலை ஜப்பானின் அணுக்கழிவு மேற்பார்வை ஆணையம் வெளியிட்டது. இந்த மின் நிலையத்தில் 4 அணு ஒழுங்குபடுத்திகளை கொண்டிருக்க அதில் 2 தற்போது செயலிழக்க செய்யப்படும் நிலையில் உள்ளன. மீதமுள்ள 2 புதுப்பிக்கப்பட்ட பாதுகாப்பு விதிமுறைகள் பின்பற்றி செயல்படுகின்றன. ஜப்பானின் அணுமின் நிலையங்கள் அருகே அனுமதியின்றி ட்ரோன் இயக்கம் குற்றமாகும் என்று காவல்துறை தெரிவித்தன. NRAயின் செய்தி தொடர்பாளர் கூறியதாவது, ட்ரோன்கள் காணப்பட்டதை அடுத்து உடனடியாக அறிக்கை வழங்கப்பட்டது. ஆனால் மின் நிலையத்தின் வளாகத்தில் எந்தவித அசம்பாவிதமும் இல்லை. ட்ரோன்கள் உள்ளே நுழைந்ததற்கான ஆதாரமும் இல்லை.
ட்ரோன்கள் எங்கு சென்றன என்பது தெரியவில்லை. அவற்றை இயக்கியவர்கள் யார் என்றும் தற்போது அடையாளம் காணப்படவில்லை என காவல்துறை செய்தி தொடர்பாளர் மசாஹிரோ ஹோசோ தெரிவித்துள்ளார். இந்த சம்பவம் 2011ஆம் ஆண்டு உருவான அணு விபத்தின் பின்னர் அணு உற்பத்திக்கு மீண்டும் திரும்பியுள்ள ஜப்பான் அரசுக்கு ஒரு பாதுகாப்பு சவாலாக உள்ளது. தினசரி 10 மணி நேரம் காசா மக்களுக்கு உணவு விநியோகம் முன்னெடுக்கப்பட்டது. கடந்த 21 மாதங்களாக நீடிக்கும் கொடூர மோதலில் இஸ்ரேல் அதன் ஈவிரக்கமற்ற நடத்தைகளுக்காக சர்வதேச சமூகத்தின் விமர்சனங்களை எதிர்கொள்கிறது. ஜூலை 27ஆம் தேதி முதல் காசா நகரம் டெயில் அல் ஃபலா மற்றும் முவாசியில் காலை 10 மணி முதல் இரவு 8 மணி வரையில் தாக்குதல் முன்னெடுக்கப்படாது. இந்த 3 பகுதிகளிலுமே தற்போது அதிக மக்கள் தொகை கொண்டவையாக அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது. காசாவிலிருந்து வெளிவரும் புகைப்படங்களில் குழந்தைகளின் பயங்கரமான கோலம் பயத்தை ஏற்படுத்துவதாக பிரித்தானிய பிரதமர் கேர் ஸ்டார்மர் தெரிவித்துள்ளார். அத்துடன் காசா மக்களுக்கு உணவு விநியோகம் செய்ய பிற நாடுகளே அனுமதிக்கும் இஸ்ரேலின் இந்த செயல் மிக மிக தாமதம் என்றும் கண்டித்துள்ளார். காசாவில் இஸ்ரேலின் ஈவிரக்கமற்ற செயல்பாடுகளால் பஞ்சம் ஏற்படும் அபாயம் குறித்து உணவு நிபுணர்கள் பல மாதங்களாகவே எச்சரித்து வந்துள்ளனர். சமீப நாட்களாக வெளிவரும் உடல் மெலிந்த குழந்தைகளின் புகைப்படங்கள் இஸ்ரேல் மீதான உலகளாவிய விமர்சனத்தை தூண்டியதுடன் அதன் நெருங்கிய நேச நாடுகளும் கண்டிக்க தொடங்கின. பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவின் அரசியல் ஆதாயத்துக்காக தொடங்கப்பட்ட போருக்கும் அது உருவாக்கிய மனிதாபிமான பேரழிவுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கவும் அழைப்பு விடுத்துள்ளனர். இதனிடையே மனிதாபிமான உதவிகளுக்காக புதிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வரும் அதே வேளையில் மற்ற பகுதிகளில் ஹமாஸ் படைகளுக்கு எதிரான தாக்குதலை தொடர இருப்பதாகவும் அமெரிக்க ஆதரவு இஸ்ரேல் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. தற்போது நெருக்கடியான சூழலில் பசியால் வாடும் மக்களும் குறிப்பிட்ட சில குழுக்களும் லொரிகளில் இருந்து பெரும்பாலான உதவிகளை பெறுவதால் பெரும்பாலான மக்களுக்கு உதவிகளை விநியோகிக்க முடியவில்லை என்று ஐநா கூறுகிறது. இதனிடையே மே மாதத்திலிருந்து உணவு பெற முயன்ற 1000க்கும் மேற்பட்ட பாலஸ்தீனர்கள் இஸ்ரேலிய படைகளால் கொல்லப்பட்டுள்ளதாக ஐநா மனித உரிமைகள் அலுவலகம் தெரிவித்துள்ளது. இஸ்ரேல் அதன் உளவு பிரிவில் பணியாற்றும் அனைத்து அதிகாரிகளுக்கும் அரபு மொழி மற்றும் இஸ்லாமிய படிப்புகளை கட்டாயமாக்கியுள்ளது. தொழில்நுட்ப மற்றும் சைபர் பணிகளில் ஈடுபடும் வீரர்கள் அரபு மற்றும் இஸ்லாமிய ஆய்வுகளில் பயிற்சி பெறுவது இதுவே முதன்முறையாகும். உளவுத்துறை பணியாளர்கள் ஹவுதி தகவல் தொடர்புகளை புரிந்து கொள்வதில் சிரமத்தை எதிர்கொள்வதால் ஹவுதி மற்றும் ஈராக் பேச்சு வழக்குகளில் சிறப்பு பயிற்சி அளிப்பதிலும் இந்த திட்டம் கவனம் செலுத்த உள்ளது. மேலும் அரபு மற்றும் இஸ்லாமிய கல்விக்கு தனியாக ஒரு புதிய துறை உருவாக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அக்டோபர் 7, 2023 அன்று நடைபெற்ற உளவுத்துறை தோல்வியின் காரணமாகவே இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது.